ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் குட் ஈவினிங். நான் உங்கள் அத்திசயராஜ். நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நாட்டையே இன்டர்நேஷ்னலாக உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பேச போகிறோம். இது ஒன்றும் சம்பவம் கிடையாது, இது ஒரு பாடம் தான். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் நம்ம பார்த்ததில் லாஸ்ட்டாக சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பொண்ணுங்க வந்து கொல்லப்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் யதார்த்தமாக நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இட்ஸ் நார்மலைஸ் அப்படி நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயமும் அதை பற்றி தான். அஃப்தப் அப்படிங்கிற ஒரு பையன், 28 வயசு பையன். இதே மாதிரி ஸ்ரத்தா மதன் வாக்கர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஓகே, நாட் ஷுர் நேம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, பட் ஸ்ரத்தா அதான் அவங்க நேம். இப்படிங்கிற ஒரு 2 பர்சன்ஸ் கெட் டுகெதராக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு கால் சென்டரில் 2 எம்என்சி கால் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் போய்ட்டுருக்குது. திடீர்னு பார்த்தா 2 பேருக்குலேயும் ஏதோ சண்டை வந்து அந்த பொண்ணை அந்த பையன் 35 துண்டாக வெட்டி வீசியிருக்கான். ஸோ இது மே மாதம் நடந்தது. எப்படி ஏப்ரல் மேல இந்த டைம்லாம் அமையுது. ஆனால் இதோட குற்றவாளி எப்போ கண்டுபிடிக்கப்படுகிறார் அப்படின்றா இந்த மாதம் நவம்பரில். இந்த மாதம் தான் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு என் பொண்ணை காணும், கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்ட்டு இந்த மாதம் நவம்பரில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கார். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண இதே மந்தில் போலீஸ் வந்து ஆக்டிவாக உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார், என்ன, ஏது, எப்படி நடந்துச்சுன்ட்டு. ஸோ அந்த நியூஸை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்டர்நேஷ்னலே உலுக்கிக்கிட்டு இருக்குது. நம்ம எந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஸோ இப்போது ரோட்டில் போகிற யாருக்குமே இப்போது சேஃப்டி இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட்டை வந்து இது கொண்டு வர்ற மாதிரி எனக்கு படுது. பட் உங்களுக்கு என்ன படுதுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த நியூஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். ஸ்ரத்தா வாக்கர் ஒரு எம்என்சி கம்பெனியில் மும்பையில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பார்ட்னர் வந்து பார்க்காங்க. எப்படின்னா அவங்களாம் வந்து ஹாய்னு ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக மாறினவங்க நாளடைவில் வந்து எப்படின்னா ஒரு கெட் டுகெதர், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், பெஸ்டிஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது அவர் பேர் என்னென்னா ஆஃபின். ஓகேவா, ஆஃபின்கிற அந்த பையன், ஸ்ரத்தாங்கிற அந்த பொண்ணு. ஸோ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வயசு, இந்த பொண்ணுக்கு ஒரு 26 வயசு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இவங்க வந்து ஒரு கெட் டுகெதராக நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரே வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லைஃப் போயிட்டு இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா லவ் பண்ணுறாங்க. வீட்டுக்கெலாம் இது தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு இந்த திருமணம் வேண்டாம். நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயும் வர்றது தானே. ஏதாட்டும் ஒரு பையனை லவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வேண்டாமா, நம்ம அது கேஸ்ட் இல்லை, இது வேணாம், அது இல்லை, நம்ம கோத்திரம் இல்லை, நம்ம ஜாதகம் இல்லை, நம்மளோட நட்சத்திரம் இல்லை, நம்ம மதம் இல்லை, நம்ம பேதம் இல்லை, அப்படி இப்படி நம்ம நேஷனல் இல்லைங்கிறது கூட சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்ல போய் அவங்க 2 பேரும் ஓகே வேணாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒவ்வொரு ப்ரெஷர், நீ இங்கே ஊருக்கு கிளம்பி வந்துடும். மும்பையில் இருக்கிறதுனால அவங்க எங்கே இருக்காங்க தெரியுங்கிறதுனால நீ கிளம்பி வந்துருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இங்கே இருந்தால் தானே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நம்ம வெளியே எங்கேயாவது கிளம்பிடலான்ட்டு அஃபின் வந்து கூட்டு போயிறாரு. எங்கே போகிறாருன்னா டெல்லிக்கு போகிறார். டெல்லியில் அதே கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஒரே ஹாஸ்டல், அதாவது ஊருக்கு வெளியே ஒரு ஃபாஸ்ட் ஏரியா, மஹ்ரம்னு நினைக்கிறேன், நாட் ஷுர் அந்த இடம் பேர் எனக்கு தெரியல, பட் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு கட்டிடம், அதாவது அந்த இடம்லாம் ஒரே ரஷ்ஷான ஏரியா, ஒரே க்ரௌடான ஏரியா மாதிரி தான் இருக்கும் நார்மலாகவே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா, அந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டில் தான் அவங்க குடியிருந்தாங்க. ஸோ இந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க வந்து ஓகே நல்லா போய்ட்டுருக்குது. ஏப்ரலில் வந்து குடி வந்து மேலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரத்தா வந்து கேட்காங்க, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, இல்லை நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்படி போய்ட்டுருக்கு, நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டோன்னே அவருக்கு வந்து இப்போ இல்லை இது வேணாம், இன்னும் நாள் போட்டோம், நான் இன்னும் இது பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஒரு வேர்ல்டு செட்டில்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருப்பார் போல். இவங்களுக்குலாம் நிறையா ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு, நிறையவே வைலண்டாக நடந்திருக்கு. இதே நேரத்தில் இது கூட இல்லைனா ஸ்ரத்தா வந்து அவங்க அம்மா கூட கனெக்ஷனில் தான் இருந்திருக்காங்க. அம்மா இந்த பாருமா, இந்த மாதிரி அப்பா எப்படிப்பா சம்மதிக்க வைங்கம்மா, அப்பாட்ட ஏதாவது பேசுங்கம்மா. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் தங்கச்சி எல்லாத்தையுமே பேசிகிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அப்பா மட்டும் தான் கொஞ்சம் வந்து வேணாம்ப்பா, வேணாம் அவட்ட நான் பேச மாட்டேன், என் மகளே இல்லை ஓடிட்டால கூட்டு அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு டைமில் என்ன ஆயிருக்குன்னா, அவங்க அப்பா டைமே பேசும்போது இவன் வந்து நீ ரொம்ப வைலண்ட்டாக என்கிட்ட வந்து பிஹேவியர் பண்ணுறான், என்னை வந்து அடிக்கான், என்னை வந்து ரொம்ப இது ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறான் அப்படின்ட்டு நிறைய சொல்கிறதா இருக்கட்டும். அவங்க அப்பாவுக்கு வந்து நீந்து நான் ஓடி போனேன் அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக முடிஞ்சு போச்சு. பட் நெக்ஸ்ட் நீ மூவ் ஆகும்போது மே மாதம் வருது. மே மாதம் மிடில் வந்து அகைன் ஸ்ரத்தா வந்து அஃபின்ட்ட கேட்டுக்காரு. அஃபின் வந்து சொல்கிறாரு, மேரேஜ் பண்ணிக்கலாமா இவங்க கேட்டுக்கும்போது, இல்லை வேணாம், எதுக்கு அவசரம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு தட்டி விட்டு இது ஒரு நல்ல ஒரு கைக்கலப்பு, அதாவது வாய்க்கலப்பா அப்படி இருந்தது, கைக்கலப்பை மாதிரி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டுட்டார் அந்த பொண்ணை. கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, அதாவது என்ன செய்கிறோன்னு தெரியாமல் பண்ணுறது, இது சைக்கோ. அதாவது எந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னே தெரியாது.
ஏன்னா இன்றைக்கி நான் இதை சும்மா சொல்லலை, நிறைய இன்றைக்கி லவ்வர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே விட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை மேரேஜ் வந்து கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். உடனே கழுத்தை பிடிச்சி திருப்பி கொன்னுட்டாரு. கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்றா, மேபி எனக்கு இது ஒரு ஃபுல்டு ஸ்கெட்ச்டு மார்க்டாக தெரியுது. ஏன்னா வந்து அவங்க இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி அங்கே ஒரு ரூம் ஊருக்கு அவுட்டரில் பார்த்து, அவுட்டரில் அங்கே ஒரு ரூம் இது ரெண்டில் தங்கி, அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இதுக்குன்னே ஒரு 300 லிட்டர், ஓகேவா, 300 லிட்டருக்கு ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கியிருக்காரு. 300 லிட்டருக்கு 300 லிட்டர் ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். அந்த அந்த இந்த இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, இந்த ஃப்ரிட்ஜை தான் வாங்கியிருக்காரு. வாங்கினவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பொண்ணை கொண்டுட்டார்ல, வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பொண்ணை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வைக்காரு. பிளான்டு கில், ஓகேவா. இது வந்து எங்கேயுமே பேசுறது இல்லை. அவர் வந்து நினச்சிருக்க அந்த பொண்ணை கொண்டுருவோம். ஏன்னா இது கூடல இன்னொரு ரிலேஷன்ஷிப்புமே அவர் போய்ட்டு இருக்குது. ஸோ எப்படின்னா, இந்த பொண்ணை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாரா, அடுத்து அடிக்கடி அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்கலாம் பார்க்குறாங்க என்னென்னா, இந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணோட வரான். எப்போவுமே ஒரு பொண்ணோட வருவான். அந்த பொண்ணு பேர் ஸ்ரத்தான்னு எங்களுக்கு பக்கத்தில் எல்லாருக்குமே தெரியும். பட் அடிக்கடி இப்போ வேற ஒரு பொண்ணோட வரான் அப்படின்ட்டுலாம் தகவல்கள் வர ஆரம்பிக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் போலீஸுக்கு இதெல்லாம் சந்தேகமாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து இந்த எம்என்சிக்கு கால் சென்டருக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சமையல்காரராக இருந்திருக்காரு. சமையல்காரராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவர், அவருக்கு வந்து கத்தி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஈஸியாக தெரியுமா. ஏன்னா அவர் கூட இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, இவருக்கு வந்து கத்தியில் வந்து விளையாடுறது, கை வித்த இது விரல் வித்த பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்ட்டு இவளை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாரு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஸ்மெல்லாம் அடிக்கக்கூடாது, நிறைய ஊதுபத்தியாக இருக்கட்டும், பத்தியாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், பக்தி பழமாக மாறிட்டார். அதாவது ஒரு என்னென்ன வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டார். பர்ஃப்யூம்ஸ் எல்லாம், ரூம் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா வந்து ஸ்மெல் வந்துடும்ல, டீகம்போஸ் ஆகும்போது ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். டீகம்போஸ் ஆகக்கூடாதுன்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஸ்மெல் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணார், ஸோ இதெல்லாம் எல்லாத்தையுமே ஸ்மெல்லிங்லாம் வராமல் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்க பட்சத்தில் நாளடைவில் என்ன பண்ணுறாரு, இப்படி விட்டால் தப்பாயிருன்ட்டு அப்பப்போ அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் கொண்டு போய் அறுத்து, ஒவ்வொரு உடலில் உள்ள ஒவ்வொரு இதையும் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அறுத்து, அவரோட சதை எல்லாத்தையுமே அறுத்து ஒரு கவரில் போட்டு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே. இது வந்து எப்போ பண்ணியிருக்காருன்னா, நைட் ஒரு 2 மணிக்கு. ஈவன் சொல்லி பார்த்தோன்னா, அந்த 2 மணிக்கு ரெகுலராகவே அவர் ஒரு வாக்கிங் போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டார். எப்படின்னா, சும்மா போயிட்டுருப்பார். அதுக்கப்புறம் இந்த கொலைலாம் நடந்ததுக்கப்புறம் டெய்லி வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு பார்ட்ஸையாக ஒரு கவரில், ஒரு பிளாக் கவர், நம்ம டஸ்ட்பின் யூஸ் பண்ணலாம், அந்த கவரில் போட்டு எடுத்துகிட்டு போய் த்ரூ அவுட் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தூக்கி போட்டுருவார். ஏன்னா அங்கே வந்து நாய் நரி எதுனாலும் சாப்பிட்டு போயிடும் அப்படிங்கிறதுலாம் தூக்கி போட்டுருப்பாரு, நம்ம தெரில. இப்படி போயிட்டுருக்கிற ஒரு பட்சத்தில் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்குது. ஒரு 18 நாள் 35 பார்ட்ஸாக பிச்சு தூரப்பட்டிருக்காரு. லாஸ்ட்டாக அந்த பொண்ணோட தலையை மட்டும் வெட்டி எங்கேயோ வீசிட்டார். ஸோ அந்த பாடி பார்ட்ஸ்லாம் இப்போ போலீஸ் கையில் கிடச்சி, அதை வந்து அவங்க இது வந்து விலங்குகளோடதா இல்லை இவங்களோடதான்னு கன்ஃபியூஸ்ட் ஆகி இன்னுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இது போயிட்டுருக்குது. இந்த ஊடையில் ஒரு இவங்களோட அந்த பொண்ணோட உடம்பு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சுல, அந்த கட்டத்தில் ஒரு பொண்ணு, அதாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு போல், இவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க போல். ஸோ அவங்களும் வந்து இவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது, போலீஸ் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சர்க்கிளில் சொல்லும்போது நான் அதை அவங்க சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறது சொன்னேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. ஏன்னா வந்து இவங்க இந்த டைம் லைனுக்கு அப்புறம் அதே அந்த ஃபேஸில் என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஆப்போசிட் ஃபேஸில் அவங்க அப்பா பார்க்காரு. என்னடா எப்போவுமே அவங்கள்ட்ட பொண்ணு பேசுவாள் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை என்னன்னு தெரியல, ஃபோன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருந்துகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது தங்கச்சியுமே சோஷியல் மீடியாலலாம் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்கள்ல, ஸ்டோரி வைப்பாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஸோ நிறைய ஷேர் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் திடீர்னு பார்த்தோம்னா எதுவுமே வரல. இது மே மாதம் மிடிலுக்கு அப்புறம் எதுவுமே வரல. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க அப்பாட்ட எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்டு. ஸோ இதை போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க, என் பொண்ணை காணும், கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஐபி அட்ரஸை வச்சு, இந்த சிம் கார்டை வச்சு டவர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தா டெல்லி. இன்னும் மும்பையில் தான் இருந்தாங்க, டெல்லிக்கு எப்போ போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆகி போலீஸ் வந்து டெல்லிக்கு போய், டெல்லியில் எந்த இடத்துலன்னு பார்த்தா அந்த வீடு காமிச்சிச்சு. ஸோ அந்த வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி நிறைய பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, நிறைய சென்ட்டு, நிறைய ரூம் ஸ்ப்ரே எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூமில் போய் செக் பண்ணால் பிளட் செல்ஸாக இருக்குது, நிறைய அந்த ரத்தங்களை வந்து செதற விட்டு அந்த அது இதாக இருக்குது, அந்த பாடியை அறுக்கும்போது இதாக இருந்திருக்கு. ஸோ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது அதுலேயுமே அந்த பிளட்டோட நிறைய சாம்பிள்ஸ் கிடச்சிருந்துருக்கு. ஸோ அவர் என்ன கத்தி யூஸ் பண்ணார்னு இதுவரை யாருக்கும் தெரியல. ஸோ அந்த பையனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஓவர், ஓகேவா, இதெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட பார்ட்ஸை வச்சு இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு தானான்ட்டு. இதெல்லாம் ஒன் சைடு நடந்தாலுமே நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். போக போக இது வந்து ரொம்ப வைலண்ட் ஆகுது. நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, இது வந்து 2வது இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்குது டெல்லியில். இதுக்கு முன்னாடி நிர்பயா கேஸ் நடந்துச்சு, ஐ திங்க் நிர்பயா கேஸ்ன்னு நினைக்கிறேன். சாரி, நிர்பயா கேஸாக ஒரு ரேப் கேஸ் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி இதே டெல்லியில். இதே ஹெட் ஆஃப் த சிட்டி, அதாவது ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஆஃப் கண்ட்ரி, அவர் கேபிட்டல், ஓகேவா, அவர் கேபிட்டல், அதாவது இந்தியாவோட கேபிட்டல்
ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்படிப்பட்ட இடத்துல இது ஒன்று நடந்திருக்குன்னா நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயோ, நாளைக்கு நம்ம மகாராஷ்டிராலையோ, நம்ம கேரளாலேயோ, நம்ம கர்நாடகாலேயோ நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இதுக்கு ப்ரிவில்லேஜாக கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க? இதுக்கு கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்க தேர்ந்தெடுக்க கவர்மெண்ட் எதுவும் இதில் இன்வால்வ் ஆகி நீ அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு சொல்லலை, உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இது வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருப்போம். நம்ம இந்த சண்டை போட்டாலுமே க்யூட்டாக சண்டை போடுற மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம ரீலாக பார்த்துருப்போம், ஷார்ட்ஸாக பார்த்துருப்போம். பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் அப்படி தான் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்களுக்குள்ளே சண்டை வரலாம், சண்டை வராமலாம் இருக்காது, சண்டை வரலாம். பட் அது வைலண்ட்டாவோ, ஃபிசிக்கலாவோ, ஒரு பொண்ணை அடிக்கிறதாவோ, கில்றதாவோ, குட்டுறதாவோ அது மாறவே கூடாதுங்கிறத நான் உங்கள்கிட்ட அடித்து சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அப்படி ஆரம்பிக்கிற ஒரு சண்டை தான் நாளைக்கு கன்னத்தில் பலார்னு விடுறதா இருக்கட்டும், மிதிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நடக்குது. ஏன் இது பசங்க மட்டும் தான் பொண்ணுங்களை கொள்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய இடத்துல நம்ம ஊர்லேயே நடக்குது. அம்மி கல்லை தூக்கி மண்டையில் போடுறது, ஸோ கழுத்து அறுத்து போடுறது, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்லேயே நிறைய நடந்திருக்கு. பட் ஒரு பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஊரில் நடந்தது. பட் இதுவே ஒரு அப்பா பொண்ணு எங்கேயோ போயிட்டான்னு தேடிட்டு இருக்காரு, எதுவுமே பண்ணல, நல்லா இருக்கான்னு நினச்சிட்டு இருக்க பட்சத்தில் திடீர்னு அந்த பொண்ணு இறந்துட்டா, அந்த பொண்ணோட பாடியை கூட அவங்க அப்பா பார்க்க முடியல. அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். கிட்டத்தட்ட அவர் உடஞ்சே போயிருப்பார். ஸோ இது நமக்கு நடக்கக்கூடாது, நம்ம ஊரில் நடக்கக்கூடாது, நம்ம நாட்டில் நடக்கக்கூடாதுன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நீங்களாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வயலன்ஸை யூஸ் பண்ணாதீங்க, ஃபிசிக்கல் அட்டாக்கை யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய லவ் படம் பார்த்துருப்போம். அடிக்கிறதா இருக்கட்டும், மேரேஜுக்கு அப்புறம் அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் காட்டுவாங்க. அவங்க காட்டுவாங்க, 1000 காட்டுவாங்க. பட் அது ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாதுங்கிறத நான் உங்கள்கிட்ட யதார்த்தமாக சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நியூஸ் நடக்கக்கூடாதுன்னா இந்த நியூஸை ஒரு பாடம் எடுத்தேன். அந்த பையன் இதுக்கு போயிட்டான், ஒரு ஜெயிலுக்கு போயிட்டான், அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க, ஓகேவா, அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. பட் இந்த பொண்ணோட ஃபேமிலி என்ன ஆகும்? கொலாப்ஸ். அவன் இந்த பொண்ணுக்கு தங்கச்சி இருந்திருக்கு, அவங்க ஃபேமிலி இருந்திருக்காங்க. ஸோ எல்லாமே கொலாப்ஸ் ஆகி எல்லாம் சுக்குநூறாக போயிடுச்சு. இந்த நியூஸ்லேருந்து நாம் ஒன்று கற்றுப்போம். எந்த ஒரு வயலன்ஸையும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. என் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸாகவே இருக்கட்டும், யூஸ் பண்ண வேண்டாங்கிறத நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இந்திய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் நான் அவங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நியூஸ்லேருந்து என்ன உங்கள் ஹார்ட் ப்ரோக்கனாக இருந்துச்சு, உங்கள் இதயத்தை உடச்சிச்சிங்கிறத கீழே சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் நான் அவங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு டாடா பை. லவ் யூ கைஸ். ஹேவ் a good day. லவ் யூ.